டெல்லி கார் குண்டுவெடிப்பை தொடர்ந்து பாகிஸ்தான் படைகள் உஷார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. கரீக்கில் 15 உப்சி மாணவர்கள் பேருந்து விபத்தில் உயிரிழந்ததை தொடர்ந்து கனாரி உத்தாரா டிராவல் அண்ட் டூர்ஸ் நிறுவனத்தின் பேருந்து சேவை உரிமம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக மோடெக் அறிவித்துள்ளது. நவம்பர் 13 முதல் மலேசியாவில் வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ளதால் தொடர் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக மெட் மலேசியா தெரிவித்துள்ளது. மலேசிய பேட்மிண்டன் நட்சத்திரம் லீ ஜியா ஆஸ்திரேலியன் ஓபன் போட்டியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். இளைஞர்களிடையே ஆன்லைன் சூதாட்ட ஈடுபாடு மிக அதிகமாக உள்ளது என்று விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹானா யோ நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். கோலாலம்பூர் ஜூஸ் காபி கடையில் வெளிநாட்டு வாடிக்கையாளர் பணியாளர் ஒருவர் மீது காஃபியை வீசிய சம்பவம் குறித்து விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. பேங்காக்கில் சத்தமாக இசை கேட்ட காரணத்தினால் உறவினரை சுட்டுக் கொன்ற 51 வயது நபர் காவல்துறையிடம் சரணடைந்தார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.